பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கக்கூடிய நறுமை சகோதரர்களே, நாம் ஈமான் கொண்டு விட்டோம். மற்ற மனிதர்களை விட்டு தள்ளுங்க. என் வாழ்க்கை என் கையில இருக்கா? நான் ஏழையாவதும் பணக்காரனாவதும் என்னுடைய கையில இருக்கா? நான் நோயின்றி வாழ்வதும் நான் நோயோடு வாழ்வதும் என் கையில இருக்கா? நான் கருப்பா இருக்கணுமா சிவப்பா இருக்கணுமா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணுமா ஆகக்கூடாதா? என் புள்ள வாழணுமா சாகணுமா? கல்யாணம் ஆகணுமா ஆகக்கூடாதா? என் வாழ்க்கை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் சொந்தக்காரன் நானா? இல்ல. அந்த மாதிரி ஷைத்தான் யோசிக்க வைக்கிறான். உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. இல்லவே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் என்பவன் மறதியாளனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அதன் காரணத்தினால் நன்மையான காரியங்களை செய்வதை விடுத்து தீமையான காரியங்களின் பால் சென்று துன்பத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டு அவன் பரிதவித்து வாழக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். எனவே துன்பக்கடலில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக அவனை இருள்களில் இருந்து வெளியேற்றும் முகமாக அல்லாஹ் அவனுடைய வேதத்தை கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்யுமாறு கட்டளையிடுகின்றான். அதிலும் குறிப்பாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நீர் உபதேசம் செய்வீராக, அந்த உபதேசம் அவர்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம் எல்லாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய இந்த உபதேசங்களை நாம் கண்ணும் கருத்துமாக செவிதாழ்த்தி கேட்போம் என்று சொன்னால் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள் மழையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் என்று கூறி என்னுடைய உரைக்குள்ளே செல்லுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவது எப்படி என்கின்ற தலைப்பில் முக்கியமான சில விஷயங்களை நாம் இன்றைய உரையில் பார்க்க இருக்கின்றோம். மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், பெரும்பாலும் பல்வேறு விதமான சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்களுக்குள்ள சிக்கிக்கொண்டு ஏண்டா இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று வாழவும் வழி தெரியாமல் சாகவும் முடியாமல் நடைபீனமாக ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்ந்து வருவதை நாம பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் என்பவன் பெரும்பாலும் அவனுடைய எண்ணங்களால் சூழப்பட்டவனாக இருக்கிறான். இப்போ நம்ம இந்த அவையில் உட்கார்ந்துருக்கிறோம், பயானம் கேட்டுட்டு இருக்கிறோம். அமைதியாக பயானம் மட்டும் கேட்க வேண்டியதானே? அதுக்குள்ளேயே உட்கார்ந்து வேற வேற எண்ணங்களும் நம்முடைய உள்ளத்தில் இதே நேரத்திலே ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த எண்ணங்கள்ன்றது நாம் சாகிற வரைக்கும் மௌத்தா போகிற வரைக்கும் கடலில் அலையடிக்கிற மாதிரி மனிதனுடைய உள்ளத்தில் எண்ணங்கள் அலையடித்து கொண்டே இருக்குது. அந்த எண்ணங்கள் போய்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒன்றை அவன் பற்றி கொள்வான் என்று சொன்னால் அதை குறித்து தீவிரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படி அவன் யோசித்த ஒன்று நடந்தது என்று சொன்னால் சந்தோஷமாயிடுறான், சிரிக்கிறான். அவன் யோசித்த ஒன்று நடக்கவில்லை என்று சொன்னால் அதை எப்படி நடத்துவது என்ற சம்பந்தமான யோசனைக்குள்ள ரொம்ப தீவிரமாக போயிடுறான். இப்படி யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதன் ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா என்று அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே எப்படி இருக்குது என்று பார்த்தால் எண்ணங்களை தொடர்ந்து யோசனைகளும், அந்த யோசனைகளை தொடர்ந்து அவனுடைய செயல்பாடுகளும் இதே நிலையில தான் அவனுடைய வாழ்க்கை கழிவதை நாம பார்க்கிறோம். இதை சில உதாரணங்கள் மூலமாக நாம விளங்கிக் கொள்வதாக இருந்தால், உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடன்காரன் ஒரு 10 பேர்கிட்ட நான் கடனாளியாக ஆகி ஒரு 30 லட்ச ரூபா கடன் இருக்கு. இப்போ அந்த 10 பேரை எங்கெல்லாம் நான் பார்க்குறேனோ அல்லது அந்த 10 பேர்கிட்ட எப்பெல்லாம் எனக்கு ஃபோன் வருதோ அப்பெல்லாம் எனக்குள்ள அந்த நினைவு எனக்கு வந்துடும். ஆஹா,
கடங்காரன் இருக்காரு. அது வரைக்கும் வேற வேற சிந்தனையில் இருப்பேன், மனைவியோட பேசிக்கிட்டு இருப்பேன், குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருப்பேன், வியாபாரத்தில் இருப்பேன். இந்த பார்த்த உடனே, இந்த நினைவு வந்த உடனே யோசனைக்குள்ளே போயிடுவேன். எப்படா இந்த கடனை நாம அடைக்கிறது என்ற அந்த சிந்தனைக்குள்ள என்னுடைய ஓட்டங்கள் எல்லாம் போக ஆரம்பிக்குது. கடனை நாம 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தரேன்னு சொன்னோமே, அவன் வந்துட்டானா என்ன செய்யறது, வேற யார்கிட்ட நாம கடன் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் சுற்றி கடனை வாங்கியாச்சே, வட்டிக்கு வாங்கிடலாமா, வட்டிக்கு வாங்குறா இருந்தாக்க அந்த வட்டிக்காரனை எங்கே போய் வந்து பார்க்கறது, போனால் அவன் தருவானா, ஒரு கால் தரலைன்னா என்ன ஆகுறது, ஒருவேளை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா, அவன் எஃப்ஐஆர் போட்டானா, போலீஸ்காரன் வந்து வீட்டு கதவை தட்டிட்டானா, என் மானமே போயிருமே. அப்போ என் மானம் போயிடுச்சுன்னா நான் எப்படி வாழுவேன், வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது, யோசனை பாருங்க, கவனிச்சுக்கிட்டே வாங்க. வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது, ஊரை விட்டு ஓடிடலாமா, அவமானத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறத விட செத்துடலாமா, சாவறதுக்கு கயிறு எங்கே இருக்கு, இல்லை நாம் செத்துட்டோம்னாக்கா குழந்தைங்க நடுத்தூரில் நிற்கிறது நின்றுமே, அப்போ என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளோ இப்போ நான் பேசுகிறது 2 நிமிஷங்க, இதை தான் 10 வருஷமாக யோசிச்சுட்டு இரவு பகலா. அவனுடைய உணர்வுகளுக்குள்ளே இருந்து அந்த பயானை கேளுங்களேன், ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. தூக்கம் வராதுங்க, நைட்டில் படுத்தானாக்கு எப்படி தூக்கம் வரும். கடன் கொடுத்தவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு, நான் கை நீட்டி வாங்கிட்டேன், நல்லவனாகவும் வாழணும்னு நினைக்கிறேன், அரிக்குது மனசை, எப்படி தூக்கம் வரும். 4 பக்கத்துலேயும் அவன் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தரலனா தரலனா தரலனா. தூக்கம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சாப்பிடாம மனைவி வந்து எங்க சாப்பிடுங்க, ஓடி சோறாவது மண்ணாகுது. இப்போ திண்டு என்ன ஆக போகுது, சோறு தின்னலை, தூக்கம் இல்லை. அப்போ நாளடைவில் என்ன ஆகும் அங்கே அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக மனசும் உள்ளமும் அவனை வந்து நெருக்கடிக்கு உள்ளாகும் போது நோய்க்கு போயிடும். அதான் நோயினா என்னங்க, வேற ஒன்றும் இல்லை, டிப்ரெஷன், மன அழுத்தம் தான் நோய்ங்கிறது. ப்ரெஷரு, சுகரு, அது இது கண்ட நோய்களை சொல்கிறாங்களே, எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தத்தில் போய் நிற்கும், நோய்க்கு ஆளாகிறான், ஜுரம் அடிக்க ஆரம்பிக்கும். மாத்திரை வாங்கி போடுறான், ஜுரம் வந்தால் அதானே செய்வான். சரியாக போயிடுச்சா, திருப்பி கடனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரியாக ஆகலைன்னு சொன்னான், 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆச்சு. ஒருவேளை விஷ காய்ச்சலாக இருக்குமோ, கொரோனாவாக இருக்குமோ, பன்னி காய்ச்சலாக இருக்குமோ, நியூஸில் அன்றைக்கி ஒருத்தர் சொன்ன ஜுரம் வந்து செத்துறான்ட்டு, அந்த ஜுரமாக இருக்குமோ, யோசிச்சுட்டு இருக்கும்போதே கட்டி கட்டியாக வருது. என்னடா கட்டி கட்டியாக வருது, இது வரைக்கும் இந்த மாதிரி கட்டி வந்ததே இல்லையா, வலிக்குதே பயங்கரமா. சரி ஆஸ்பத்திரிக்கு போவோம். போனால் அவன் என்ன செய்கிறானாக்கா, இது ஒரு வித்தியாசமான கட்டியாக இருக்குது, செக்கப்புக்கு பெங்களூருக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு அனுப்பிடுறான். ஒருவேளை கேன்சர் கட்டியாக இருக்குமோ, கேன்சர் ஆயிடுச்சுன்னா, டிபி ஆயிடுச்சுன்னா, தொண்டைக்கிட்ட வந்திருக்கு, ஏன்னா எங்கள் தாத்தாக்கு டிபி இருந்துச்சுல, அதுவாக இருக்குமோ, பார்க்க வருவாங்க. இதுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கேரளாவுக்கு போங்க, நீங்கள் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே தான் சரியாக வரும், இது அலோபதி வந்து செட் ஆகாது. இன்னொருத்தன் வருவான், அங்கே அவன் எங்கிட்டாவது என்ன செய்வான், சித்தா யுனானி அது இதுன்னு சொல்லி சாவடிச்சிருவானுங்க. இப்போ உயிரோடு இருக்கும்போது இவன்ட்டு பேசுவான், பேசாமல் நீங்கள் என்ன செய்யுங்கனாக்கா அலோபதிக்கே போயிருங்க, அவன் தான் கரெக்டாக பண்ணுவான். இன்னொருத்தன் வருவான், அலோபதிங்கிறதே வேஸ்ட்டுங்க, அக்குபஞ்சருக்கு போயிருங்க. இன்னொருத்தன் வருவான், நீங்கள் அந்த அலோபதியில் பார்க்கணுன்னு சொன்னீங்களா, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுக்கு வந்து அந்த காவேரிக்கு போயிருங்க. அவன் ஒரு 4 ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லுவான். இன்னொருத்த சொல்லுவான், அங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு செட் ஆகாது, ஓமந்தூராருக்கு போயிருங்க. எவ்வளோ ஆலோசனை பாரு, ஒவ்வொன்றா இவனை யோசிப்பேன், இவன் நிலைமை அப்படி இருக்க, கேன்சராக இருக்குமோ செத்துட்டோமோ அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் கேட்குகின்ற ஒரு மனநிலை வந்து அப்படியே என்ன செய்கிறான், அல்லாடிக்கிட்டே இருக்கிறான். நைட்டில் படுக்கிறான். ஏற்கனவே ஒரு பிரச்சனை அவனுக்கு இருந்துச்சு. என்ன பிரச்சனை, கடன் அழுத்திக்கிட்டு இருக்கு, 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கடன் பிரச்சனை. அதை எப்படி அடைக்கணும்னு யோசிச்சதுல நோய் ஆகிட்டான். இப்போ நோயால் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது செத்துருவோமோன்ற பயம் வந்துருச்சு. செத்துருவோமோன்ற பயம் வரும்போது படுத்துக்கிட்டு அழுகுறான், அப்படியே கண்ணீர் போயிடுவான். வயசுக்கு வந்த பொண்ணை வச்சிருக்கேன்னு
ஏற்கனவே அண்ணன் தம்பிங்களாம் என்னை கை விட்டாங்களே, என் பொண்ணை யார் பாப்பா? அத்தா அத்தான்னு கிடக்குமே என்னை பிடிச்சிக்கிட்டு, என் பொண்டாட்டிக்கு உலகமே தெரியாதே, இந்த பொண்ணை எப்படி கரை சேர்க்க? நான் செத்தா கூட பரவாயில்ல, ஒன்றுமே வரல, கேன்சர்னு வரல, டிபின்னு வரல, ஒன்றுமே வரல, கட்டி தான் வந்திருக்கு, என்னவா இருக்கும் அது? என்னவா இருக்கும் யோசிச்சு. இப்போ எங்கே வந்துட்டான்? சாக போறன்ற முடிக்கு இவனே வந்துட்டான். இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே விடிஞ்சிருது. காலையில் 8 மணிக்கு கடங்காரன் ஃபோன் அடிக்கிறான். தேதி 5 ஆச்சு, நாள் கடந்துருச்சுல, ஃபோன் அடிச்சிட்டான். வரவா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் வாடகை காசு கொடுங்கன்னு கேட்குறா. சோத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு 4 நாளாக காசு தராமல் போயிட்டீங்க, இங்கே எப்படி சோறான எப்படி காய்ச்சறது? இந்த விஷயத்தை பற்றி பொண்டாட்டிக்கு ஒன்றுமே தெரியல. அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. இவ்வளோ நாளாக பார்க்காத பிள்ளை முகத்தை பார்க்குறான். உன்னை விட்டு நான் எங்கே போயிடுவோமோன்ற பயம் அவனுக்குள்ள ஆட்கொண்ட பின்னாடி இந்த மகளை எப்படி பார்க்குறான்னாக்கா, கடைசி நேரத்தில் சாக போகிற நேரத்தை ஒருத்தன் பார்ப்பான்ல, அப்படி பார்க்குறான் மகளை. ஐயோ மகளே, இந்த பாலும் உலகத்தில் நீ எப்படி வாழ போற? தவிக்கிறான். அப்படி இதை யோசிக்கிறான், அதை யோசிக்கிறான், அதை யோசிக்கிறான். சிக்கி சின்ன பின்னமாய் குழம்பி போய் தலையில கை வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இப்படி மனிதர்கள் இல்லையா? நிறைய இருக்கு. உங்களை சுற்றி சபையில் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனிதர்களை இப்படி சின்ன பின்னமாகி போய் பரிதவிச்சு யோசிக்கிறேன்ற பேர்ல வீணானதையெல்லாம் யோசிச்சு 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 நீயே உனக்கு மேல உன்னை கற்பனை பண்ணி கண்டதையும் போட்டு குழப்பி ஒரு மனச்சிறைக்குள்ளடி போய் மாட்டிக்கொண்டு பரிதவித்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் உனக்கு தீர்வு தரண்டா, நீ வா இங்க அப்படின்னு நான் அவனை கூப்பிடுறேன். வா, கவலைப்படாத அப்படின்னு கூப்பிடும்போது, ஆஹா, எந்த நாயுமே என்னை கண்டு கொள்ளாத காலகட்டத்தில் எனக்கு தீர்வு தர நீங்க கூப்பிடுறீங்களா பாய்? ஓடியாரம். மாடு கிட்ட கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறதுக்காக ஓடி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓடி பிரகாசமா ஓடி ஏதோ தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னும் போது அவனை கூப்பிட்டு வந்து நாம் அவனுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கொடுக்குறோம். என்ன தீர்வு கொடுக்குறோம்னாக்கா, நீ முதல்ல இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுரு. அது இது அது இதுன்னு யோசிக்கிறல, ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறல்ல, இந்த பலவிதமான யோசனைகளை விட்டுட்டு நீ அல்லாஹ்வை அதிகமாக நீ நினைக்க ஆரம்பிச்சிரு. ஏன்னா நீ உன முஸ்லீம்னு சொல்ற. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள். உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் பணிவுடனும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சத்தம் இல்லாமல் நினைப்பீராக, கவனமற்றவராக ஆகிவிடாதீர். சொன்னது முக்கியமான விஷயம். இல்லை, ரொம்ப கவனமாக இருந்து நீ அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இரு. மாலை பொழுதை அடையும் போதும் காலை பொழுதை அடையும் போதும் அந்தி நேரத்திலும் நண்பகலிலும் அல்லாஹ்வை துதியுங்கள். வானங்களிலும் பூமியிலும் அவனுக்கே புகழனைத்தும். அவனை விட்டுட்டு நீ எங்க போற? அவனை துதிச்சுக்கிட்டே இரு. நீரும் உனது சகோதரரும் என்னுடைய சான்றுகளோடு போங்க. என்னை நினைப்பதிலே நீங்கள் சோர்வடையாதீர்கள், சலைப்படையாதீர்கள் என்று நினைச்சுக்கிட்டே இருங்க. இந்த மொத்த வசனங்களையும் அந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கின்ற கூப்பிட்டு நம்ம சொல்றோம், பல்வேறு விதமான அந்த சிந்தனைகள் எண்ணங்களில் இருந்து யோசனைகள் இருந்து நீங்க விடுபட்டுருங்க. விடுபட்டு நீங்க அல்லாஹ்வை நினைக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு உண்டான மீட்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஏற இறங்க பார்க்குறாரு. நம்மள யாரு எவன் பரிதவித்து கொண்டிருந்தான்னு அவன் ஏற இறங்க பார்த்துட்டு, பா என்ன தமாஷ் பண்றீங்களா? 30 லட்ச ரூபா கடன் இருக்குன்ற, கேன்சர் கட்டியா என்னன்ட்டு எனக்கு டவுட் வந்து நான் அதில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைக்கு இன்னும் 10 காசு நான் சேர்த்து வைக்கல, கல்யாணம் முடிக்கிற வயசு ஆயிடுச்சு. பொண்டாட்டி அப்பாவி, அண்ணன் தம்பி சொந்தம் யாருமே எனக்கு உதவல, கை விட்டுட்டாங்க. இந்த நிலையில நான் வந்து நிற்கிறேன். நீ வந்து அல்லாஹ்வை நினை, அல்லாஹ்னா எல்லாம் சரியா போயிருமா? யார் கேட்குறா? யார் கேட்குறா? பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அவன் கேட்குறான், என்ன பாய் கிண்டல் பண்ணுறீங்களா என்ன? நான் கூட ஏதோ காசுக்கு ஏதோ கொடுத்துட போறீங்க, கை மாத்தாதே குறைஞ்ச போச்சு ஏதாவது தருவீங்கன்னு வந்தாக்கா அவரை வேலை பாருங்க பாய்.
போனவன் எங்க போனான்? திருப்பி அதை யோசிக்க போறான். திருப்பி அந்த கடனை அடைக்கிறது எப்படி? அவன் யோசிச்சாகணும் இல்லை? என் வாழ்க்கை என் கையில் இருக்குல்லங்க, அப்போ நான் யோசிக்க. இப்போ அதுக்குள்ளேயே யோசிச்சு தீர்வு வந்துச்சுன்னா வரலையே, திருப்பி வரான். உனக்கு ஏதோ சின்னதாக ஒரு பொறி தட்டி இருக்கு போல இருக்கு, ஏதோ சொல்ல வர, என்ன சொல்ல வர ஒன்றும் புரிய. நான் வேற முஸ்லீமாக வேற ஆகி தொலைச்சிட்டேன். திருப்பி வந்து கேட்குறான், பாய் நான் உங்கள் வழிக்கே வரேன், கேட்குறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லாவே நான் நினைக்கிறேன் பாய். என்ன சொல்லணும் பாய்? சுப்ஹான் அல்லாஹ் சொல்லணுமா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா, அல்லாஹ் அக்பர் சொல்லணுமா? சொல்கிறேன், நான் கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். காசு வந்துடுமா? நோய் போயிடுமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துருமா? என் பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? கோர்ட்டில் கேஸ் இருக்கு, அது முடிஞ்சிருமா? பையன் ஊதாரியா சுத்துறானே, அது சரியா போயிருமா? கொண்டாட்டிக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனையா இருக்குது, வீட்டில் போனால் அடிக்கிறாளே, அது சரியா போயிருமா? மெட்ரோ வந்து கடையை மூட சொல்லிட்டானே, அது திறந்துருமா? கடை ஓனர் காலி பண்ண சொல்லிட்டானே, இனிமேட்டு சொல்ல மாட்டானா? நான் அது செய்ய தயாராக இருக்கிறேன். என் பிரச்சனை தீருமா? என் துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? கேட்குறான். யாரை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறான்? என்ன பார்த்து கேட்கல, இப்படி சொல்லக்கூடிய அழைப்பாளரை பார்த்து கேட்கல, நினைவு கூற சொன்ன என்னுடைய ரப்பல் ஆலமீனை பார்த்து அவன் கேட்கிறான் அந்த கேள்வியை. என்ன ஈமான், என்ன இஸ்லாம், இறைவனை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான் அவன்? என்ன புரிஞ்சு வச்சிருக்க நீ? அல்லாஹ்வை எப்படி நம்பணும், எப்படி நம்பி அவன் என்ன நினைச்சுக்கிட்டு வராங்கன்னா, இந்த தஸ்பீ மணி வச்சுக்கிட்டு அப்படி உருட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான திக்ரை செய்து விட்டால் எல்லாம் போயிடும் நினைச்சுக்கிட்டு அவன் வந்து கேட்டுட்டு இருக்க. அந்த வசனங்கள் அதை பேசுதா? யார் அவன்? அவனுடைய வல்லமை என்ன? நீ யாரு? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப? முதல்ல இவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, என் வாழ்க்கை என் கையில் இருக்குன்னு நினைக்கிறான். அப்படி உண்மையாது? பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கக்கூடிய நறுமை சகோதரர்களே, நாம் ஈமான் கொண்டு விட்டோம், மற்ற மனிதர்களை விட்டு தள்ளுங்க. என் வாழ்க்கை என் கையில் இருக்கா? நான் ஏழையாவதும் பணக்காரனாவதும் என்னுடைய கையில் இருக்கா? நான் நோயின்றி வாழ்வதும் நான் நோயோடு வாழ்வதும் என் கையில் இருக்கா? நான் கருப்பா இருக்கணுமா, சிவப்பா இருக்கணுமா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணுமா, ஆகக்கூடாதா, என் புள்ள வாழணுமா, சாகணுமா, கல்யாணம் ஆகணுமா, ஆகக்கூடாதா? என் வாழ்க்கை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் சொந்தக்காரன் நானா? இல்ல. அந்த மாதிரி ஷைத்தான் யோசிக்க வைக்கிறான். உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. இல்லவே இல்லை. என் வாழ்க்கைக்கு அதிபதி யார்? அனைத்து அதிகாரங்களையும் தன்னுடைய விரல்களுக்கு இடையிலே வைத்து விளையாடி கொண்டிருப்பவன் யார்? என்னுடைய ரப்பு. நோயை கொடுக்கிறவன் யார்? நான் தான்டா உனக்கு நோயை கொடுக்கிறேன். உன் நோயை நீக்கிறது யார்? நான் தான் நீக்கிறேன். நோயை கொடுப்பேன், நோயை நீக்குவேன். வறுமையை கொடுப்பேன், வறுமையை நான் தான் நீக்கிறேன். உன் கொள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருக்குதா? என்னாலதான் ஆகாம இருக்கு. எந்த நேரத்தில் திருமணம் ஆக வேண்டும் என்று நான் நிர்ணயிக்கின்றனோ அப்பதான் அது நடக்கும். உன் மனைவியை உனக்கு எதிராக ஆக்கியது யார்? உன் மனைவியோடு நீ கொஞ்சம் குழாவுகின்றாய அந்த அன்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்தியது யார்? நீ கருப்பா இருக்கியே, நீ சிவப்பா இருக்கியே, நீ குள்ளமா இருக்கியே, நீ உயரமா இருக்கியே, உன் வீடு அப்படியே கெட்டின வீடு, கிரக பிரவேசத்துக்கு முன்னால் இடிந்து தரைமட்டமாக ஆனது, நீ குடிசையில வாழ்றியே, சகல காரியங்களையும் நான் நிர்வகிக்கின்றேன், எல்லாம் என் கண்ட்ரோலுக்கு கீழே என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நீ நினைச்சதெல்லாம் நடக்கிறதா நான் எதுக்கு இங்க? நீ உன்னை நினைக்கிற, நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டாக்க அப்ப நான் எதுக்கு? நான் நினைக்கிறத நடக்கிறதுக்கு தான் நான் கடவுளா உட்கார்ந்துருக்கேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா? நாடியதை செய்து முடிக்கக்கூடியவன், அடக்கி ஆளக்கூடியவன். கேட்கும் போது அப்படியே சரணாகதி அடைகிறத தவிர உனக்கு வேற என்ன வழி இருக்கு? இந்த இடத்துல நீ தீர்மானித்து விட்ட ஒன்றை நான் அதுல புகுந்து என்ன செஞ்சிருவேன்? அப்படியே கிழிச்சிருவேன். வறுமையை நான் அப்படியே போக்கிடுவேன். சாக போற என் குழந்தைய நான் காப்பாத்திடுவேன்.
தருதலையா போற என்னுடைய பிள்ளையை நான் திருத்திடுவேன். நபிமார்களாலே முடியலையே. இறைவனோடு வகி வந்திருக்கக்கூடிய நபிமார்களே ஒன்றும் பண்ண முடியாம வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சது. நூஹ் நபி ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வழி தவறி போன தன்னுடைய பிள்ளை அவரால் பாதுகாக்க முடிஞ்சதா? முடியாது. சகல காரியங்களும் என்னிடத்துல தான் மீளுது. நான் தான் எல்லாத்துக்கும் ஓனர். உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறத முதல்ல தூக்கி போடு. நான் தான் எல்லாத்தையும் செய்யறேங்கிறத நம்புங்கிறான் அல்ல. இதை நம்பும் முதல்ல, மற்றதெல்லாம் ரெண்டாவது. விசுவாசம் கொண்டிருக்கேன், ஈமான் கொண்டிருக்கேன், இறை நம்பிக்கை கொண்டிருக்கேன்னு சொல்றல, நடக்குதா நடக்கலையா? அது ஏன் நடக்கல, எதுக்காக நடக்கல, எப்படி கேட்டா நடக்கும், ஏன் நான் நடத்தாம வச்சிருக்கேன், அதெல்லாம் தனி பயான். அதெல்லாம் அப்புறம் தேவைப்பட்டா பேசிக்கலாம், தனியா கூட வந்து கேட்டுக்கலாம். முதல்ல விசுவாசிக்கிறியா இல்லையா? விசுவாசிச்சா என்ன ஆகும்? ஈமான் கொண்டா சரணடைஞ்சிடும். சரணாகதி அடைகின்றேன் இறைவா, உன் சன்னிதானத்தில் நான் விழுந்து விடுகின்றேன். நான் கடனாளியாக ஆனதற்கு நான் காரணம் இல்லை, உன்னிடத்துல என்னுடைய பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன். இந்த நோய் வந்ததுக்கு நான் பல விஷயங்களை நான் யோசிச்சு பார்த்தேன். உன்னுடைய புறத்திலிருந்து இந்த சோதனை அவன் லாக் பண்ணிட்டாங்க. லாக் ஓப்பன் பண்ண முடியுமா என்னால? இறைவன் என்னை நோயை கொண்டோ, வறுமையை கொண்டோ, குடும்ப பிரச்சனைகளை கொண்டோ, சொத்து தகராறு மூலியமாகவோ எதையேனும் கொண்டு ரப்புல் ஆலமீன் என்னை சிறைப்படுத்த நாடிவிட்டான் என்று சொன்னால் அந்த சிறையை உடைத்து கொண்டு என்னால் வர முடியுமா? உங்களை தான் கேட்கிறேன். என் அருமை சகோதரர்களே, உங்களிடத்துல கேட்கிறேன், அன்பா கேட்கிறேன், முடியுமா? முடியாது. நபியால கூட முடியாது. யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றுல சிறை வைக்கப்பட்டார, எங்க கொண்டு போய் அல்லாஹ் சொருகி இருக்கான் பார்த்தீங்களா? உலகத்துல அப்படி ஒருத்தர் இருக்காரு அடையாளமே யாருக்கும் தெரியாதுங்க. அடையாளம் தெரியாம கொண்டு போய் வச்சிருவான் அல்லாஹ். நினைச்சா அடக்கி ஆளு ஜப்பார் எல்லாம். நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணு. இப்ப நீ என்ன பண்ற? இந்த லாக்கை நான் உடைப்பேன். அங்க போறேன், காதர் பாயிட்ட போய் காசு வாங்கினா கடன் தீந்துடும், வட்டிக்கு வாங்கினா கடன் தீந்துடும், அப்போலோக்கு போனா நோய் சரியாயிரும், மாமி மகனை முடிச்சிட்டா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும். கணக்கு யோசனை யோசனை யோசனை, இதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல யோசிச்சு 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 நோய் வந்து நீ சாக போறதான் மிச்சம். கவலையிலும் துன்பத்திலும் ஷைத்தான் பிடிப்பதை தவிர வேற அங்க ஒண்ணுமே நடக்காது. நீ தான் யா அல்லாஹ் அனைத்துக்கும் அதிபதி என்னைக்கு ஏற்றுக்கொண்டு இதை ஒத்துக்கொண்டு சரணடைகின்றோமோ எல்லா மனக்கவலைகளிலும் முதல்ல விடுதலை கிடைச்சு. ஓஹோ, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா? அவன் தான் இந்த லாக்கை ஓபன் பண்ணணுமா? அதை விட்டு நான் எங்கெங்கே சுத்திக்கிட்டு இருக்கிறேனே இறைவா, உன் பாதங்களிலே சரணடைகின்றேன். இதெல்லாம் செய்யறதுக்கு நான் உன்னை ஏன்னு கேட்க முடியுமா இறைவா? ஏன் எனக்கு நீ நோயை கொடுத்த? ஏன் எனக்கு கடனாளியா நீ என்ன ஆக்குன? ஏன் என்ன கருப்பா நீ என்ன ஆக்குன? ஏன் எனக்கு இந்த மாதிரி நான் உன்னை கேள்வி கேட்க முடியுமா? எஜமானன் நாடியதை நீ செய்வையா அல்ல, நான் உன்னுடைய அடிமை, கட்டுப்படுகின்றேன் யா அல்லாஹ் என்று சரணடைவது என்பது மட்டும்தான் நம்முடைய நிலையாக இருக்கும். அப்படி சரணடைந்தோம் என்று சொன்னால் 90% பிரச்சனை போயிடும், மனக்கவலை போயிருங்க. முதல்ல அதான் பிரச்சனைங்கிறதே, ஒரு துன்பங்கிறத மனசுல தாங்க இருக்கு, அது போயிடும். முதல்ல அமைதி வந்துருவாங்க. பிறகு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் யார் என்பதை விளங்கி அவன் மீது நம்பிக்கை கொண்டு நாம் போகுவோம் என்று சொன்னால் அவன் அதற்குண்டான பாதையை காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றான். ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் உமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை. எந்த துன்பமா இருந்தாலும், வயிற்று வலி, கேன்சரு, கடன் பிரச்சனை, கொண்டாடி சரியில்லை, என்னென்ன இருக்குதோ அந்த 1008 பிரச்சனை சொல்றோம்ல, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்றான் தான் துன்பம். அல்லாஹ் உமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை. அவன் உனக்கு நன்மையை ஏற்படுத்தி விட்டால் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்குப்பா, நான் நினைச்சிட்டேன்னு சொன்னா உனக்கு அந்த துன்பம் நீங்க. உலகமே சேர்ந்து 800 கோடி பேர் சேர்ந்தோம் உன் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக முடிவு பண்ணி என்ன செய்யறாங்க, முயற்சி பண்ணாலும் சல்லி பைசாக்கு பிரயோஜனமாக. துன்பத்தை நீக்கிறேன்னு எவன்லாம் வரானோ மேற்கொண்டு உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவான். அவனை நம்பாத, அவனே துன்பத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அவனே என்னுடைய உதவியை பிச்சை கேட்டு கொண்டிருக்கின்றான். அந்த பிச்சைக்காரன் உனக்கு எப்படி வந்து உதவ முடியும்? எந்த வகையிலும் யாரும் உனக்கு உதவ முடியாது. நான் உன்னுடைய பிரச்சனையை
நீக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சாதான் அது நீங்க. இதை முதல்ல கேட்குறேன், நம்ப வேண்டான்னு யாராவது நினைச்சீங்கன்னா பேசுறேன், தப்பா நினைக்காதீங்க. இந்த சப்ஜெக்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி உங்க பிரச்சனையின் பக்கமே போங்க. அந்த பிரச்சனையில லாக் ஆகிருப்பீங்களா, அதை ஓப்பன் பண்றதுக்கு திருப்பி கூட முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பனே பண்ண முடியாது. ஆவலே நான் நிர்ணயிச்சிட்டேன்னா அதுதான் எடுக்கணும்னா எடுத்து 2 கொடுத்துருக்கேன், 1 தூக்கணும்னா தூக்கிடுவேன். தடுத்து பார், எவனா வேற எரி, உன் உயிரை உன்னால காப்பாற்ற முடியாது. கொண்டு போய் சேர்த்தாங்க மருத்துவமனையில். உயர்தரமான சிகிச்சை எல்லாருக்கும் தான் கொடுக்கப்பட்டுச்சு. நோயை காப்பாற்றிக்க முடிஞ்சா? உயிர் தொண்டைக்குள்ளேயே அடைந்து விட்டால் எவனும் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. முதல்ல இது போய் புரிஞ்சுக்கிட்டு, அடிப்பட்டோ உணர்றியோ பயான் கேட்டு திருந்துறியோ, ஏதோ ஒரு வகையில திறந்து திருந்தி அதை புரிஞ்சுக்கிட்டு கருணாகதி அடைகிறேன் இறைவா உன் சன்னிதானுக்கு வந்துட்டேன். இப்படி வந்தாதான் பொறுப்பு ஒப்படைக்க முடியும். எனக்கு முடியல, உலகத்துல யாருக்கும் முடியலன்னு ஆச்சுன்னா இப்ப எங்க போய் ஆகணும்? ஈமான் கொண்டேன்ல, அவன்தான் அப்படிங்கறதையும் கண்டு தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கும். இல்லை, என் கவலையும் என்னுடைய துன்பத்தையும் உன்னிடத்துல நான் ஒப்படைக்கின்றேன் இறைவா. யாக்கூப் நபி சொன்னாங்கல்ல, பெரிய சஞ்சலம், கற்பனை ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. அது உள்ள எதையோ யோசிச்சோம் இல்லைங்க, கண்ட குப்பையை யோசிச்சுட்டு இருந்த இந்த மூலையில யாக்கூப் நபியோடைய உள்ளத்துல எவ்வளவு சஞ்சலப்பட்டாருன்னு யோசிச்சு பாருங்க. இந்த புள்ள இருக்குதா செத்துச்சானே தெரியலங்க. இருக்கிற பிள்ளையிலே அந்த புள்ளதான் கொஞ்சம் இந்த இறை நினைவுலாம் இருக்கக்கூடிய புள்ள. அதாவது உணர்றாரு, மகன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது. மற்றவனா ஒரு மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த புள்ள தானே அல்லாஹ்வை பத்தி பேசுறான், ஏதோ ஒண்ணு இருக்குது, இறை அருள் பெற்ற ஒரு பிள்ளையா இருக்கே. இன்னைக்கும் அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசம் இருந்திருக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. தூக்கிட்டானுங்களே, கொன்னுட்டானுங்களான்னு தெரியல, உயிரோட இருக்கான்னு தெரியல, செத்துட்டான்னு தெரிஞ்சா கூட ஒரு கவலை கொஞ்ச நாள் நீங்கி இருக்குங்க. ஏன்னா அவங்க சொன்னதுல இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஞ்சலப்படுறாரு, கவலைப்படுறாரு, அழுது கண்ணெல்லாம் போச்சு. பிறகு யோசிக்கிறார், என்னுடைய கவலையும் சஞ்சலத்தையும் என்னுடைய இறைவனிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சார். இவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்பது மனிதனாகத்தான் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவர் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்ததான் அல்லாஹ் என்ன செய்யறான், அழகிய பொறுமைன்னு சொல்லி காட்டு. ஒப்படைச்ச பின்னாடி பொறுமையாயிட்டார். அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தானா இல்லையா? அந்த சஞ்சலத்தையும் கவலையும் கொடுத்தது யார்? ஷைத்தான். இதை யோசி, அதை யோசி, அப்படியா இருக்குமா, இப்படியா இருக்குமா, இதா இருக்குமா, அதா இருக்குமா, இங்க போனா சரியாயிருமா, அங்க போனா சரியாயிருமா, அதையெல்லாம் போடுறது ஷைத்தான். ஏன்னா இதை நினைச்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ் எங்க நினைக்க போற? ஒண்ணு போனா ஒண்ணு நினைத்து கொண்டே இருந்தால், அவன் சொல்றான்ல காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் திக்ர் செய்யுங்கன்னாக்கா எப்படி வரும்? ஒரு உள்ளம் தானே, ஒரு உள்ளத்துல ஒன்னதானே நினைக்க முடியும். என் பிரச்சனையை நான் நினைத்தே என்ன ஆயிரனாக்க இறை நினைவை விட்டு போயிடுறேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இறக்கப்பட்டு நான் என்ன கேட்கிறேங்க, அவனை நாம நினைச்சுதான் அவனுக்கு ஆக போகுதா? எப்பேற்பட்ட ரஹ்மான் அவன், இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரன், பெருமைக்கு உரியவன். அவனை புகழ்வதற்கென்றே ஒரு கோடிக்கணக்கான மலக்குகளை படைத்த அவன் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாவக்கடலில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்திலிருந்து நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லக்கூடிய நம்ம புகழ்ந்து அவனுக்கு ஆக போகுதா? நீ எதுக்கு சொல்றான்? அதை என்ன நினைப்பா? என்கிட்ட வந்துருவா, சரணாகதி அடைஞ்சிரேன், நான் உன்னை மீட்டு எடுக்கிறேன். மீட்டு எடுப்பதற்கு தகுதி உள்ளவன் தானே அவன் தானே கூப்பிடுறான். அதை நம்பி அவனிடத்துல நாம் போய் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு பொறுமையாக இருந்து விட்டோம் என்று சொன்னால், பெருவாரியான பிரச்சனைகளை விட்டு, துன்பங்களை விட்டு விலகி ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான். அவன் அழைக்கின்றான், வந்திருப்பா, அமைதி வீட்டை நோக்கி நீ வந்துரு. காபீர்கள் தான் என்னுடைய அருளிலே நம்பிக்கை இழப்பாங்க, நீ ஏன்பா நம்பிக்கை இழந்து அங்கிங்கமா சுத்திட்டு இருக்கிற? நீ வந்துரு, நீ தான் என்னை நம்பி இருக்கேன்னு சொல்றிய, முழுசா நம்பி வந்துரு என்று ரப்பல் ஆலமீன் நம்மை அழைக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 4வது அத்தியாயத்துடைய 175வது வசனம். தேவைப்பட்டா நீங்க நோட் பண்ணி எழுதி ஒவ்வொரு நாளும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வை நம்பி அவனை பற்றி கொண்டோரை அப்படின்னா என்னன்னு யோசிங்க. தனது அன்பிலும் அருளிலும் அவன் நுழைய செய்வான், அவர்களுக்கு தன்னை நோக்கி வரும் நேரான வழியை காட்டுவான். எதையோ பற்றிக்கிட்டு இருந்தார்ல, அதை பற்றி இதை பற்றி, மனிதர்களை பற்றி, டாக்டரை பற்றி, காசை பற்றி, இதெல்லாம் பற்றி பிடிச்சுக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் அந்த பற்றை எல்லாம் விட்டு அல்லாஹ்வை நீ பற்றி பிடித்து கொண்டால்
அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், என்னுடைய அன்பிலும் அருளிலும் உன்னை நான் நுழைய. அது கிடைச்சிட்டா வேற என்னங்க வேணும்? அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைச்சிருச்சுங்க. இப்ப இந்த வசனங்கள்லாம் படிக்கிறோமா, அதில் படிச்சு புரியாம இருக்கிறோமான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய அன்புக்கு நிகராக உலகத்துல வேற ஏதாவது இருக்குதா? இருக்கா? நீ என்னை பற்றி பிடிச்சுக்கிட்டா என்னுடைய அன்பிலே நான் உன்னை நுழைய. தாயுடைய அன்பு கிடைச்சால அந்த குழந்தை என்னங்க அது ராணி மாதிரி அந்த குழந்தை வாழுதுங்க. தாயுடைய அன்புல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு. பால் கொடுக்குறா, தொட்டில போட்டு தாளாட்டுறா, ஈ கடிச்சா பாத்துக்கிறா, எறும்பு கடிச்சா பாத்துக்கிறா, தூக்கம் வரலையா தோல்ல போட்டு தகப்பகாரம் ஓடுறா. அந்த அன்பு கிடைச்ச உடனே தாயின் தகப்பனை எப்படிலாம் அந்த குழந்தைய பாக்குறாங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சக்திக்கே இப்படி பார்க்கும்போது என் ரஹ்மான் எப்படி பார்ப்பான்? என்ன பாப்பானா பார்க்க மாட்டானா? சொல்றான், என்னை நீ பற்றி பிடித்து கொண்டால் அன்பிலும் அருளிலும் நான் உன்னை நுழைய செய்வேன். அது மட்டும் இல்ல, கவலைப்படாத, என்னை நோக்கி வரக்கூடிய நேரான வழியை நான் உனக்கு காட்டுவேன். அப்ப செய்ய வேண்டியது என்ன? எதையோ நினைச்சு பல்வேறு விதமான யோசனைகளிலே சிக்கி தவிப்பதை முதலிலே விட்டுவிட்டு அனைத்து துன்பமும் இன்பமும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருது அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு அனைத்துக்கும் அவன்தான் எஜமானன் என்பதை விளங்கி கொண்டு அவனை பற்றி அவனுடைய நிறைவிலேயே வாழக்கூடிய ஒன்றுதான் நம்மை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் துன்பங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதுவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.